சார், விருதுநகர் மாவட்டத்தில் இந்த பல்வரிசையை பற்றி எப்படி சார் உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறப்ப நிறைய பள்ளிகளுக்கு ஆய்வுகளுக்கு போகிறப்ப ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து முன்னாடி வரவே இல்லை. பல்லு வந்து எத்து பல்லாக இருக்குது அப்படின்னு என்னால் பார்க்க முடிஞ்சது. அது வந்து எனக்கு பர்சனலாக ஒரு அனுபவம் என்னென்னா, என்னோட தம்பிக்கு, என்னோட யங்கர் பிரதருக்கு அது அப்படி இருந்தது சின்ன வயதில். அவனுக்கு அப்படி இருந்தப்ப ரொம்ப சின்ன வயசில் ஒரு 5ஆம் கிளாஸ் வரையும் ரொம்ப கூச்சப்படுவான், எதுலேயும் போய் கலந்துக்க மாட்டான், இதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு வறுமையான சூழ்நிலையில் கூட கடன் வாங்கி ஒரு பல் கிளிப் போட்டு ஒரு 3 வருஷத்தில் அவனுக்கு அது சரியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனுடைய அவுட்லுக்கே மாறிடுச்சு. அவுட்லுக்னா அவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். வகுப்பில் வந்து பாடம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ கிளாஸில் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாக செயல்பட ஆரம்பித்தது வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது. அப்போ எனக்கு டக்குன்னு அதுவும் ஞாபகம் வந்தது. இது எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எத்துப்பல் திற்றுப்பல் என்பது ஒரு அடிப்படையான மருத்துவ பிரச்சனையாக இல்லை. ஏன்னா நம்மளுடைய இன்சூரன்ஸில் எங்கேயும் கிடையாது. நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குல்ல, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயும் எதுலேயுமே, ப்ரைவேட் எதுலேயுமே கிடையாது. அழகு சார்ந்த விஷயம், அழகு சிகிச்சை அப்படின்னு இருக்கிறதுனால அதை சேர்க்க முடியல. அப்போ குழந்தைகளுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு மன வலியை ஏற்படுத்துது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சமூக பொறுப்பு நிதி அப்படின்னு இருக்கும். அதாவது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய லாபத்தில் 2 விழுக்காடு நிதியை இது மாதிரி மாவட்ட நிர்வாகங்களோடு சேர்ந்து சமூக பணிக்காக செலவிடலாம் அப்படின்றது. அங்கே இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களை நான் அப்ரோச் பண்ணி இதுக்காக கேட்டப்ப ஓகே சொன்னாங்க. அப்போ ஒரு பெரிய டென்டல் ஹாஸ்பிட்டலோட டைப் பண்ணி இந்த குழந்தைங்கள்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 2 வருஷம் நடக்கும் குறைந்தபட்சம். ஸோ ஒரு 1.5 ஆண்டுகள் 2 வருஷம் வந்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதில் மாற்றினப்ப எல்லாருக்கும் அந்த பல்லு வந்து ரொம்ப சரியாச்சு. அதை சரியானவங்களுடைய முக தோற்றப்பொழிவு, அவங்களுடைய கான்ஃபிடென்ஸு, அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவர்களுடைய ஈடுபாடு எல்லாம் ரொம்ப அதிகமானதுனால அது ஒரு பெரிய சக்ஸஸாக வந்தது. இப்போ அரசு கூட அதை வந்து ஒரு அரசு திட்டமாக மாற்றுவதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அது ஒரு குழு போட்டு ஆய்வு பண்ணி கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க.